சினிமால நடிக்கிறது பிடிக்கல, ஏன்னா போர் ஆயிடுச்சு, நல்லபடி ஸ்கிரிப்ட்ஸ் வரல. சார் இப்ப எப்படி சார் இருக்கு ஆஃப்டர் 12 இயர்ஸ் இந்த ரெகக்னிஷன் ஆகட்டும், பப்ளிக் கிட்ட, சோஷியல் மீடியால, வெளியில இண்டஸ்ட்ரியில இருந்து 12 இயர்ஸ் கேப். நம்ம ஃப்ரீயா வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு இல்லை டாக்ஸி உட்காந்துட்டு போயிடலாம். பட் எனக்கு தெரியல, டிஜிட்டல் நிறைய சேனல்ஸ் டிஜிட்டல்னால பல படங்கள் எல்லாம் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கோம். நடுவில் இந்த 11 இயர்ஸ்ல ரிட்டன் ஸ்கிரிப்ட்ஸ், நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதிருக்கோம். சென்னையில இருக்கும்போது கூட ஸ்கிரிப்ட்ஸ், இங்கே கூட ஃப்ரீ டைம்ல டு ரைட் ஸ்கிரிப்ட்ஸ். சொல்ல முடியாது, திடீர்னு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் டைரக்ஷன் ஓடணும். ஆஃப்டர் 12 இயர்ஸ் பேக் டு பேக் உங்களை படங்களை பாக்குறது ஹாப்பிராஜ் இப்போ வந்து எக்ஸாம் வெப் சீரிஸ்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை ஸ்கிரீன்ல பாக்குறது. உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு சார் இது? ஒன்ஸ் ஆக்ஷன் சொல்லி கேமரா சொன்னா அந்த எல்லாத்தையும் அந்த ஃப்ளோ வந்து லைஃப்ல எப்பவுமே ரிக்ரெட் இருக்கக்கூடாது. ஐயோ இது சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு, அந்த ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அவர்கிட்ட போய் கேட்கல, இல்ல இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதுக்கு போகல. ஸோ எதோ இருந்தாலும் அந்த ரிக்ரெட் வார்த்தை எனக்கு பிடிக்காது. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கேள்விப்பட்டோம். லைக் அது எங்க இருந்து சார்? லைக் உங்களுடைய ஜேர்னில இருந்து, நீங்க பார்த்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு நீங்க அது பண்ணணும்னு நினைச்சீங்களா? லைக் நான் ஐ டோன்ட் கோ அண்ட் அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். என்னோட லைஃப்ல நான் என்ன ரூட்ல போயிருக்கோம், whatever ஆபத்துல வந்து உள்ள பூந்து வெளியே வந்திருக்கோம், அது எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். கஷ்டத்தெல்லாம் தாண்டிட்டு இப்ப ஹாப்பி ஃபேஸ்ல இருக்கீங்களா சார்? கஷ்டம் டெய்லி இருக்கும், வேற ஏதோ கஷ்டம் இருக்கும். பணம் இல்லைன்னா வேற ஏதோ எமோஷனல் கஷ்டம் இருக்கும், இல்ல பசங்க கூட இன்டராக்ஷன் பண்றது கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் வேற வேற ஸ்டேஜஸ்ல வரும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு எனக்கு ஒரு சூப்பர்பான கெஸ்டா இருக்காங்க, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்பாஸ் சார். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சோ ஹாப்பி ஆஃப்டர் 12 இயர்ஸ் பேக் டு பேக் உங்களை படங்களை பாக்குறது ஹாப்பிராஜ் இப்போ வந்து எக்ஸாம் வெப் சீரிஸ்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை ஸ்கிரீன்ல பாக்குறது. உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு சார் இது? எனக்கு முதல் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே அந்த மாதிரி ஃபீலிங் வருது. வெப் சீரிஸ் பண்ணும்போது, அந்த ஹாப்பிராஜ் பண்ணும்போது அதே மறுபடியும் காதல் தேசம் பண்ணும்போது அந்த பல ஞாபகம் வந்தது. ஒரு புதுசா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அந்த மாதிரி ஃபீலிங் வந்தது. ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எடுத்துக்கலாமா சார் இப்ப இருந்து அந்த ஃபுல் ஃபார்ம்ல பேக் டு பேக்? அது ஆடியன்ஸ்க்கு அண்ட் ஐ திங்க் மீடியாக்கு தான் அந்த டேக் இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ். ஆர்டிஸ்ட்க்குன்னா ஒரு வாட்டி நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிடுச்சீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல சில விஷயங்கள்ல சபாட்டிக்கல் அப்படி ஒரு பிரேக் எடுத்துட்டு அந்த மாதிரி ஃபேமிலி லைஃப் இருக்கும், வேற ஏதாவது இருக்கும். ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் மை ஒப்பீனியன் இஸ் ஒன்ஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆல்வேஸ் அன் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான். பட் மீடியாக்கு ஆடியன்ஸ்க்கு செகண்ட் என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. சூப்பர். அண்ட் எப்படி சார் இருக்கு ஆஃப்டர் 12 இயர்ஸ் நடிக்கிறப்போ? லைக் யூ ஃபீல் அந்த ஸ்டார்டிங்ல எந்த ஒரு ஃப்ளோல இருந்தீங்களோ அப்படி இருக்கா, இல்ல அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு, கேமராஸ் அந்த எல்லாமே? இல்ல பயம் இருந்ததும், ஏன்னா ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் கேமரா முன்னாடி நிக்க போவோம். எப்படி இந்த மாதிரி, ஏன்னா டோட்டல் கட் ஆஃப் ஆயிட்டேன் நான் படங்கள் கூட பாக்குறது இல்ல, யாரு கூட டச்ல அவ்வளவு டச்ல இல்ல. ஸோ லைக் அந்த கன்ஃபியூஷன்ல அந்த பயத்துல போனா எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும்னா, பட் ஒன்ஸ் ஆக்ஷன் சொல்லி கேமரா சொன்னா அந்த எல்லாத்தையும் அந்த ஃப்ளோ வந்தது. The only difference is நம்ம டைம்ல டிஜிட்டல் இல்ல, 1-2 தான் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம டிஜிட்டல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம் அந்த டைம்ல, பட் இவ்வளோ இல்ல. ஸோ அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் ரீடேக்ஸ் பண்றதுக்கு அந்த 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 டைம்ல இந்த பயம் இருந்தா, ஐயோ 4 டேக் ஆயிடுச்சு, 2 டேக் ஆயிடுச்சு, ஏன்னா சீக்கிரம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அந்த டைம்ல நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம், நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணோம் டேக் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ அப்படி கிடையாது, இப்போ ஸ்ட்ரெயிட் ஆக்ஷன்ல போயிட்டே இருப்பாங்க. தென் திடீர்னு டைரக்டருக்கு ஏதாவது சேஞ்ச் வேணும்னா they'll keep on next take, இல்ல எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணிக்கலாம். ஸோ அந்த இம்ப்ரோவைசேஷன் வாஸ் லைக், ஸோ அந்த கன்ஃபியூஷன் மட்டும் தான் இருந்தது. என்னப்பா, பிகாஸ் அந்த பேக் அண்ட் ஃபோர்த் மைண்ட்ல போயிட்டு இருக்கோம். ஸ்லோலி அது சிங்க் ஆயிடுச்சு இது. சூப்பர் சார். இப்ப எப்படி சார் இருக்கு ஆஃப்டர் 12 இயர்ஸ் இந்த ரெகக்னிஷன் ஆகட்டும், பப்ளிக் கிட்ட, சோஷியல் மீடியால, வெளியில இண்டஸ்ட்ரியில இருந்து
எப்படி இருக்கு சார்? இல்ல நான் நினைச்சேன், நான் அங்கே சென்னை வந்தப்போ எல்லாம் மறந்துடுவாங்க. ஏன்னா 12 இயர்ஸ் கேப் நம்ம ஃப்ரீயா வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு இல்ல டாக்ஸி உட்காந்துட்டு போயிடலாம். பட் எனக்கு தெரியல, பிகாஸ் டிஜிட்டல் நிறைய சேனல்ஸ் டிஜிட்டல்னால பழைய படங்கள் எல்லாம் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுல அந்த ரெலவென்ஸ் இந்த ஜெனரேஷன் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். அப்பாஸ்னா யாரும் தெரிஞ்சிருக்கும். நான் அதான் டவுட், எப்படி இவர் அம்மா அப்பா எல்லாம் பார்த்திருக்கோம், இவரெல்லாம் எப்படி தெரியும்? ஸோ அப்படிதான் அந்த கன்ஃபியூஷன் இருந்தோம். பட் இப்போ சில பேர் கூட ஃபேன்ஸ் கூட பேசும்போது, இல்லை சார் டிஜிட்டலி உன்னோட படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கோம், ஸோ நம்ம அடிக்கடி பார்த்துருப்பேன். ஸோ சரி ஓகே. அதனால பட் அதான் ஐ திங்க் எப்படி சொல்றது, நான் ரொம்ப லக்கியா இருக்கும். பிகாஸ் எவ்வளோ வருஷம் கழிச்சு திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வரப்போறோம். அதே சமயத்திலே ஃபேன்ஸோட நட்பு பாசம் எல்லாத்தையும் இன்னும் இருக்கும் என் மேல. அண்ட் ஆடியன்ஸ்க்கு அஸ் வெல் அஸ் டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி ஆசை இருக்கு என் கூட ஒர்க் பண்றதுக்கு. அண்ட் டு ஹேவ் ஸ்கிரிப்ட்ஸ் என்னோட மைண்ட்ல வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. ஸோ வெரி லக்கி அண்ட் கிரேட்ஃபுல். சார் உங்களை எப்படி சார் மறக்க முடியும்? லைக் ஒரு ட்ரெண்ட் சென்டரா இருந்திருக்கீங்க. இப்பயுமே அப்பாஸ் ஹேர் கட் ரொம்ப ட்ரெண்டா இருக்கு. சாக்லேட் பாய்னாலே வந்து எப்பயுமே வந்து அப்பாஸ் சார் தான். ஒரு லவ்வர் பாய்னா அப்பாஸ் சார் தான் எங்களுக்கு ஞாபகம் வராங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கீங்க. மோர் தென் 50+ ஃபிலிம் பண்ணிருக்கீங்க. 30 இயர்ஸ் 10 இயர்ஸ் கட் பண்ணணும், 20 இயர்ஸ் நீங்க நிறைய பேர் கூட நடிச்சிருக்கீங்க, நிறைய நல்ல படங்கள் கொடுத்திருக்கீங்க. ஹவ் கேன் வி ஃபர்கெட் யூ சார்? அடுத்த படத்தை பாருங்க, இட் பி இன்னும் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டேக் இருந்துட்டே இருந்துச்சு, லைக் வந்து சாக்லேட் பாய் எப்பயுமே வந்து ஒரு சாஃப்டான பர்சன், லவர் பாய் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ கட் பண்ணா வந்து கொஞ்சம் ரெகடா பண்ற. இப்ப ஹாப்பி ராஜ்ல ஜாலியா இருந்தீங்க, எக்ஸாம்ல கொஞ்சம் ரெகடான ஒரு கேரக்டர் அப்படி பண்ணிருக்கீங்க. ஹாப்பி ராஜ் அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்ல. ஏன்னா அது சின்ன ஒரு NRI டேக் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. பட் என்னோட மெயின் மோட்டிவ் அந்த கதை கேட்கும் போது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங், அந்த ஐடியா ஒரு ஃபாதரோட ஒரு இப்போ இருக்குது கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த ஃபாதர் சன் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா இருக்கும். மறுபடியும் ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் வந்து ஒரு படம் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படத்துல இருக்கும் அது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கிரிப்ட் சரி பண்ணிக்கலாம். எக்ஸாம்னா அது வேற டைப் ஒரு ட்ரெண்ட். அண்ட் நமக்குள்ள ஆல்சோ அடிக்கடி நாங்கெல்லாம் நியூஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், வேரி இருக்கும்ல. எப்போ மாறிப்போம், எப்போ சேஞ்ச் ஆகும் மக்களுக்காக, நம்ம ஆடியன்ஸ்க்காக, நம்ம நாட்டுல ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் சரி ஓகே, சரி இந்த வேரியேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும், எப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணது எக்ஸாம் தான். ஆனா ஹாப்பி ராஜ் முன்னாடி வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஷூட்டிங் ஃபார் இட். லாஸ்ட் இயர் ஏப்ரல் மேல நான் ஃபினிஷ் பண்ணேன் ஷூட்டிங். ஓகே. ஹாப்பி ராஜ்ல ஆகஸ்ட் செப்டம்பர்ல நம்ம ஷூட் பண்ணி, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல லாஸ்ட் ஷூட் பண்ணி வந்திருக்கோம். சார் எப்படி சார் நடிக்கணும்னு டிசைட் பண்ணீங்க? இந்த ஒரு பிரேக் அப்புறமேட்டு நான் மறுபடியும் நடிக்கணும்னு வாட் மேக்ஸ் யூ டு டு தட் சார்? ஹார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மனசுல என்ன சொல்லுவாங்க அப்படிதான், அதுதான் கேட்டுட்டு ஐ லிசன் டு தட் அண்ட் ஐ வில் கீப் கோயிங். அந்த டைம்ல எனக்கு சினிமால நடிக்கிறது பிடிக்கல, ஏன்னா போர் ஆயிடுச்சு, நல்லபடி ஸ்கிரிப்ட்ஸ் வரல. அப்ப நான் யோசித்தேன், எனக்கு போர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பாக்குறதுக்கு ஆடியன்ஸ்க்கு இன்னும் அதிகமா போர் ஆகும். ஸோ எதுக்கு தேவையில்லாம சும்மா அங்கே ஒரு ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணது தவிர மூவ் பண்ணி இன்னொரு புதுசா யாரோ ஒரு ஆள் வரும்னா அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் வந்து நடிக்கிறதுக்கு. நம்மளுக்கு எவ்வளவு வருஷம் முன்னாடி சான்ஸ் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி we should make space for the next generation. So I said I don't want to, ஏன்னா நான் என்னோட தொழிலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதே மாதிரி 100% ஒர்க் பண்ணும்போது 100% கொடுக்கணும். அது 100% கொடுக்கலன்னா அந்த கில்ட்டி இருக்கும். ஸோ அதனால ஐ செட் வேண்டாம், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் அந்த ஃபயர் இருக்கும், அந்த கிரியேட்டிவ்னஸ் மிஸ் பண்றது. நான் வந்து வேற தொழில எல்லாத்தையும் ஒர்க் பண்ணும்போது அது கொஞ்சம் வருஷமா இன்ட்ரெஸ்ட் இருந்து, பட் யோசிக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி எப்பவுமே மைண்ட் இங்கே தான் வரும். அதே சமயத்துல ஒரு நல்லபடி ஸ்கிரிப்ட் வந்தா அப்போதான் நான் போவேன், சும்மா நடிக்கிறதுக்காக நான் போக மாட்டேன். நல்லபடி ஸ்கிரிப்ட் வந்தா அப்போ ஐ வில் கோ அண்ட் ஆக்ட், பிகாஸ் ஐ ஹேவ் டு என்னோட ஃபேன்ஸ்க்கு ஆல்சோ ஜஸ்டிஃபை கொடுக்கணும். அண்ட் அவர் வந்து பார்க்கும்போது அவருக்கு ஆல்சோ நல்லபடி இருக்கணும். ஐ ஷுட் நாட் லூஸ் தேர் ட்ரஸ்ட் ஆல்சோ. ஸோ அதுதான் அந்த கேப் அண்ட் திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு அந்த
அப்படி ஹார்ட்ல அப்படி தோணுது. சரி ஓகே போய் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு சூப்பர் லைஃப்ல ஐ டோன்ட் ஹேவ் லைஃப்ல எப்பவுமே ரிக்ரெட் இருக்கக்கூடாது. யா ஐயோ இது சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு, ஓ அந்த ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அவர்கிட்ட போய் கேட்கல, இல்ல இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதுக்கு போகல. ஸோ எதா இருந்தாலும் அந்த ரிக்ரெட் வார்த்தை எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ செட் போய் பேசிக்கலாம். சப்போஸ் ஒரு லவ் மேட்டர் இருக்குன்னா போய் பேசிக்கலாம். எஸ் நோ வரும். ஜாப்னா அப்ளை பண்ணிக்கலாம். எஸ் நோ வரும். பட் அப்ளை பண்ணாம சும்மா நம்ம மைண்டுக்குள்ள யோசிச்சிருக்கோம்னா அது ஒரு ரிக்ரெட் அப்படியே இடிக்கும். ஸோ அதனால ஐ டோன்ட் லைக் டு ஹேவ் தட். ஸ்ட்ரெயிட் போய் சூப்பர். அட்ரஸ் பண்ணிக்கலாம். சார் இந்த 12 இயர்ஸ் கேப்ல நீங்க ரிக்ரெட் எப்பயாச்சும் பண்ணிருக்கீங்களா சார்? லைக் வந்து நம்ம இருந்திருக்கலாமே, இருந்திருந்தா இன்னும் வேற பொசிஷனுக்கு போயிருப்போமே, ஒரு பெரிய ஆக்டரா இன்னும் கன்வெர்ட் ஆயிருப்போமே, அப்படி அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்ல 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 அப்படி எல்லாம் கிடையாது. நல்ல கொஸ்டின் தான். ஏன்னா லைஃப்ல எப்பவுமே எல்லாருக்குமே அப்படி ஃபீலிங் இருக்கும். நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா அப்படியே அந்த ப்ரொமோஷன் ஆகி நம்ம வைஸ் பிரசிடென்ட் போல இது பண்ணலாம். வெரி வெரி நைஸ் கொஸ்டின் லைஃப் லெசன்ஸோட. பட் எனக்கு என்னன்னா இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே வந்தப்போ எனக்கு இன்னும் என்னோட ப்ரையாரிட்டி வாஸ் என்னோட ஃபேமிலி. என் பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஏன்னா அங்கே ஷூட்டிங் எல்லாம் பண்ணும்போது அவரெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒரு 8 வயசு 10 வயசு எப்போ வந்தது அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணல. கிடைக்கல எனக்கு ஷூட்டிங்னால. சரி இப்போ டைம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அவர் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ்க்கு போவான். ஸோ அந்த டைம் கிடைக்கும் எனக்கு ஒரு 4-5 வருஷம் ஒரு 8 வருஷம் கிடைக்கும் அவர் கூட மறுபடியும் ஒரு சிங்க் ஆகிறதுக்கு. அண்ட் அதே சமயத்துல ஐ செட் இந்தியால எனக்கு 2-3 பிசினஸ் இருந்தோம். ஐ செட் இங்க வந்து சரி ஒரு ஒர்க் பண்ணிக்கலாம், ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணிக்கலாம், ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கலாம். சொல்ல முடியாது நாளைக்கு ஏதோ ஒரு ஷூட்டிங்ல ஏதோ இந்த மாதிரி கேரக்டர் வந்தேன்னா அந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதை மைண்ட்ல வச்சு எல்லாம் என்னென்ன தொழில் வந்தேன்னா என்னென்ன ஜாப் ஆஃபர் வந்தேன்னா ஓகே சரி போய் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க டிக்னிட்டி ஆஃப் லேபர் இருக்கும். யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டோம் நீங்க என்ன மாதிரி ஜாப் பண்றீங்கன்னா. ஸோ ஐ செட் லெட்ஸ் கோ. ஏன்னா இந்தியாவில பண்ணும்போது எல்லாம் ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்க அந்த மாதிரி ஆளுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னா இங்க அப்படி மாதிரி ஜட்ஜிங் கிடையாது. ஸோ ஒரு டிக்னிட்டி ஆஃப் லேபர் இருக்கு. அண்ட் நல்லபடி இருக்கும். ஒரு நார்மல் ஒர்க் பண்றதுக்கு ஐ என்ஜாய். ஏன்னா லைஃப்ல இது பண்ணல. ஸோ இது எனக்கு புதுசா இருந்தோம். கார்பரேட்ல ஒர்க் பண்றது or whether it was a mechanic shop or whether it was a live coach speaker, I was a public speaker. So வேற different types இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணேன். ஒன்லி ஒரு 10 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் இதே பண்ண முடியுமா, இதே கார்பரேட்ல ஒர்க் பண்ண முடியுமா, 9 to 5 ஜாப் பண்ண முடியுமா? அப்புறம் நான் யோசிச்சேன் இல்லப்பா, ஐ எம் நாட் கட் அவுட் ஃபார் திஸ். எனக்கு கிரியேட்டிவிட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அங்கதான் போகணும் போய் ஆகணும். வெதர் ஐ கெட் இன்டு டைரக்ஷன் ஆர் ஆக்டிங் ஆர் வாட் எவர். ஸோ நடுவில் இந்த 11 இயர்ஸ்ல ஐ ரிட்டன் ஸ்கிரிப்ட்ஸ், நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதிருக்கோம். சென்னையில இருக்கும்போது கூட ஐ ரிட்டன் ஸ்கிரிப்ட்ஸ். இங்கே கூட ஃப்ரீ டைம்ல ஐ யூஸ் டு ரைட் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ சொல்ல முடியாது திடீர்னு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் ஐ கெட் இன்டு டைரக்ஷன் ஆர் வாட் ஐ டோன்ட் நோ. சூப்பர் சார். அண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய கார்பரேட் ஒர்க்ஸ் பண்ணிருந்தீங்க. நாங்க கேள்விப்பட்டோம் கேஸ் ஸ்டேஷன் மெக்கானிக்கா, அதுக்கப்புறம் டாக்ஸி டிரைவரா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருந்தீங்க. நான் இன்னும் என்ன கேள்விப்பட்டோம்னா லைக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக டாக்ஸி டிரைவர் இல்ல, டாக்ஸி டிரைவர் லாஸ்ட் ஆப்ஷன் இருந்தோம். சப்போஸ் வேலை கிடைக்கலன்னா லைசன்ஸ் இருக்கு வண்டி ஓடுறது. பட் அது கிடைக்கல. ஸோ இது எல்லாமே லைக் ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்க்காக பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் அது உங்களுக்கு நீங்க பிடிச்சி லைக் பண்ணதா? லைக் வாட் வேர் தி திங் சார்? அது ஆடியன்ஸ் என்னன்னா இஷ்டத்துக்கு என்ன போட்டிருக்காங்க எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஐ நோ ஹூ ஐ ஆம். ஸோ நான் எதுக்காக பண்ணேன்னா, ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் நான் யோசிக்கும் போது நான் வரும் ஆக்டரா வேற ஏதாவது தொழில் வேற ஏதாவது ஸ்கில்ஸ் எனக்கு தெரியுமா, அந்த அந்த மைண்ட் செட்ல தான் நான் போனேன். ஆக்சுவலி நாளைக்கு யாரும் வந்து எனக்கு ஏன்னா இந்த கண்ட்ரில இந்த நாட்டுல நிறைய டிஐஒய் சொல்லுவாங்க, டூ இட் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ நான் மோட்டார் சைக்கிள் ஓடுவேன். ஆனா மோட்டார் சைக்கிள் நம்மளுக்கு எங்க சென்னையில என்ன போய் சர்வீஸ்க்கு கரெக்டா அந்த ஒர்க் ஷாப்ல கொடுத்துட்டு சர்வீஸ் பண்ணுவாங்க. என்ன சர்வீஸ் பண்றது நமக்கு தெரியல. சில பேருக்கு தான் கொஞ்சம், சில பேர் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃப்ரீ இருக்குன்னா அவர் ஓன பண்ணுவாங்க. இங்க நம்ம குரூப்ல போகும்போது வண்டி சர்வீஸ்ல கொடுக்குறேன்னா அப்படி லுக் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஏன் உனக்கு தெரியாது சர்வீஸ் பண்றதுக்கு, இதுக்கு போய் நீங்க அங்கே கொடுக்குறோம், ரொம்ப அதிகமா காசு இருக்கு இங்க போய் சர்வீஸ் கொடுக்குறது, அந்த லுக் கொடுப்பாங்க. நீங்க பணக்கார ஆள் கூட they will do their own service of motorcycle. அப்போ எனக்கு தோணுது I said ஓஹோ this is like they're looking down. நம்மளுக்கு ரொம்ப எப்படி சொல்றது பந்தா காட்டுறது, நம்ம சர்வீஸ் கொடுக்கணும் பணக்கார மாதிரி அப்படி ஃபீல் பண்றாங்க அவரெல்லாம். பிகாஸ் அந்த நாலேஜ் இல்லை பண்றதுக்கு. ஸோ அப்போ நான் எல்லாத்தையும் டிஐஒய் எல்லாத்தையும் கத்துட்டேன். யூடியூப்ல போட்டு சில வாட்டி, அப்புறம் போய் மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணேன். எப்படி பண்றதுக்கு சர்வீசிங் கிவிசிங் எல்லாத்தையும் அங்கே ஒர்க் பண்ணது, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. ஸோ
த கான்செப்ட் மைண்ட் செட் நான் சேஞ்ச் பண்ணது ஆஃப்டர் மீட்டிங் அண்ட் இன்டராக்டிங் இந்த ஆள் நிறைய பேர் கூட. ஐ செட் ஏன் தப்பு இல்லை, வரும் ஆக்டர் இல்லாம நம்மளுக்கு மெக்கானிக் இருந்தாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல போனாலும் வாட் எவர் வேற வேற ஏதாவது சொல்லியிருக்கோம். இட் இஸ் a ஸ்கில் செட்ல நம்மளுக்கு. ஸோ அதான் எனக்கு ஒரு லாஸ்ட் கடைசியில் ஜாப் எனக்கு கிடைச்சது. அந்த ஆள் இன்டர்வியூ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணது. அந்த ஆள் என்னோட ரெசுமே பார்த்துட்டு சொன்னா, இந்த ஆள் பொய் சொல்ற, அதிகமா பொய் சொல்றாரு, இல்ல உண்மையான இந்த மாதிரி உண்மையான ஆள் இருக்கும். ஸோ அதான் நான் கேட்டேன், ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க, வாட் இஸ் த ரீசன்? அவர் சொன்னா, இல்ல உன்னோட ரெசுமே பார்க்கும்போது ஆக்டரு, பிசினஸ் ஓனரு, இது டைரக்டர் ஆஃப் திஸ் கம்பெனி, அப்புறம் மெக்கானிக்கு, அப்புறம் இன்னொரு கார்பரேட் கம்பெனில பப்ளிக் ஸ்பீக்கர்னா நான் நினைச்சேன் இந்த ஆள் பெரிய ஃப்ராடு போய். பட் உங்களுக்கு பார்க்க வேணா, அந்த ஆளுக்கு தெரியாது என்னோட பேக்ரவுண்ட், நான் ஆக்டர்னால தெரியாது. ஸோ அவர் மீட் பண்ணும்போது இன்டர்வியூல நான் நல்லபடி பேசினேன், எல்லாத்தையும் ஆல் த திங்ஸ் டன். அங்கே இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே ஒர்க் போகும்போது அங்க ஒருத்தர் இன்னொரு குரூப்ல ஒருத்தர் சவுத் இந்தியன் இருந்தாங்க, தமிழ்நாட்டுல இருந்து. அவர் பார்த்துட்டு ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஸோ இவர் இருந்தாங்க, அந்த ஆள் யாரு ஹையர் பண்ணல, அந்த மேனேஜர் இருந்தாரு. அப்போ சொன்னா, ஓ நீ உண்மைதான், பொய் சொல்லு, உண்மைதான், நீங்க ஒரு ஆக்டரா இந்த மாதிரி தான். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா லைஃப்ல ஐ ஃபீல் இட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைஃப் எதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும், எதுக்கு கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் எதுக்கு, மேக் இட் கலர்ஃபுல் இன் லைஃப். நீங்க சொல்றப்போ இன்ட்ரெஸ்டிங்கா தான் சார் இருக்கு. ஏன்னா எல்லா ஐட்ஸும் பார்த்துட்டு ஒர்க் பண்றப்போ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்கில், எல்லாமே ஒரு புதுமா இருக்கும். ஆமா, சரி. இப்போ சப்போஸ் நான் ஆஸ் அ நடிகர் நான் கார்பரேட்ல ஒர்க் பண்ணாம எதுவும் பண்ணாம வரும் ரொமான்டிக் ஹீரோ இது எதாவது பிளே பண்ணி எனக்கு ஒரு ரோல் அந்த மாதிரி வந்தானா சில கார்பரேட் இதுல, ஓகே டைரக்டர் சொல்லாங்க இப்படி பண்ணி பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி அந்த லைஃப்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஒரு ரோல் கொடுத்தாங்க, ஒரு ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஒரு ரொமான்ஸ்ல பிரேக்கப் ஆகி சப்போஸ் அந்த மாதிரி ரொமான்ஸ்ல போயிருக்கும், அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்ட முடியும். அது இல்லாம கொஞ்சம் நடிக்கலாம், பட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அப்படி ஃபிளாட் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். ஐ ஜஸ்ட் செட் இது எல்லாத்தையும் நம்ம பேக்ல போட்டுக்கலாம், தெரியாது எப்போ தேவைப்படும். ஸோ தட் இஸ் வாட் பீன் மை என்னோட 11-12 இயர்ஸ் அந்த ஆட்டிடியூட் அப்படிதான் இருந்தோம். அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கேள்விப்பட்டோம். லைக் அது எங்க இருந்து சார்? லைக் உங்களுடைய ஜேர்னில இருந்து, நீங்க பார்த்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு நீங்க அது பண்ணணும்னு நினைச்சீங்களா? லைக் அந்த ஜானருக்கு போக எப்படி சார் தோணுச்சு? இல்ல அது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னா மெயின்லி ஃபார் மென், ஆம்பளை கூட. நாங்களாம் வீட்டுல இருந்தாலும் லைஃப்ல இருந்தாலும் நாங்களாம் நம்ம நிறைய கஷ்டத்துல லைஃப்ல போவோம். எமோஷனலி யார்கிட்ட ஓப்பன் பண்ண மாட்டோம். சில ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசுவோம். சில பேர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பேசுவாங்க, சில பேர் தம் அடிச்சுட்டு, சில பேர் அப்படியே பேசுவாங்க. ஆனா ரொம்ப ரேரா பேசுவாங்க, ஓப்பன் பண்ண மாட்டோம். அந்த ப்ரெஷர், அந்த டென்ஷன், நிறைய பேர் அதுல சூசைட் பண்றாங்க ஏன்னா பேசாம அந்த ப்ரெஷரோட. ஸோ எனக்கு லைஃப்ல சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு ரூட்ல போயிருக்கோம். ஸோ அப்போல இருந்து எனக்கு ஒரு ஐடியா இருந்தோம், லைஃப்ல எப்பவுமே ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சான்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு ஸ்பீக் ஃபார் மென். ஸோ நான் போய் ஆஸ்திரேலியால போயிட்டு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி அதில் சர்டிஃபைட் ஐ பிகேம் அ பப்ளிக் ஸ்பீக்கர். ஸோ ஏன்னா மை மெயின் ஐடியா வாஸ் டு ஹெல்ப் மென் அவருடைய மென்டல் வெல்பீங்க்கு, ஏன்னா ஓப்பன் பண்றதுக்கு, பேசுறதுக்கு. எப்படின்னா நான் ஒரு டாக்டர் கிடையாது, லெக்சரர் கிடையாது. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ், நான் என்ன கஷ்டத்துல போயிருக்கோம், அந்த டைம்ல நான் எப்படி பிஹேவ் பண்ணேன், என்ன ரூட் எடுத்தோம், ஐ புட் தட் அவுட். நம்மளோட வீக்னஸ் நான் காட்டுறது இதுதான்ப்பா. நானும் ஒரு ஆக்டர், நடிகர். ஆனா நானும் இந்த மாதிரி எப்படி எல்லாம் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி சிக்கல்ல வந்தப்போ இப்படிதான் பிஹேவ் பண்ணேன், பர்சனல் எப்படி ஆயிடுச்சுன்னா இப்படிதான் பிஹேவ் பண்ணேன். ஸோ இன்னொருத்தருக்கு சொல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஏன்னா நான் மட்டும் தனியா இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கும் லைஃப்ல. ஸோ தப்பு இல்லை, நம்ம ஓப்பன் பண்ணி பேசிக்கலாம். ஸோ தட் இஸ் வை அதான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ தட். நான் ஐ டோன்ட் கோ அண்ட் அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். என்னோட லைஃப்ல நான் என்ன ரூட்ல போயிருக்கோம், whatever ஆபத்துல வந்து உள்ள பூந்து வெளியே வந்திருக்கோம், அது எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். அதுல இருந்து சில பேருக்கு லைஃப் லெசன்ஸ் கிடைக்கும், சில பேருக்கு அவருடைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படிதான். அண்ட் மெயின்லி மோட்டர் சைக்கிள், நம்மளுக்கு மோட்டர் சைக்கிள் இஸ் எனக்கு ஒரு ஃப்ரீடம். அதை என்னோட ஒரு எஸ்கேப், எப்படி சொல்றது, ஒரு மெடிடேஷன் ஆன் வீல்ஸ் சொல்லிக்கலாம். அதுல போகும்போது
சில டைம் நான் சில பேர் கூட கொஞ்சம் ரஃபா ரொம்ப ரூடா பேசிருக்கோன்னா நான் அப்படியே ஹெல்மெட்ல பைக்ல போகும்போது ஹெல்மெட்ல ஐயோ நான் தப்பு பண்ணேன், அப்படி பேசக்கூடாது, வேண்டாம். ஸோ நான் திருப்பி சப்போஸ் அந்த ஆள் கிடைக்கும்னா மறுபடியும் ஃபோன்ல பேசுறதுக்கு இல்லை ஏதோ ஃபோன் பண்ணி அவருக்கு சாரி சொல்லிப்பேன். இல்லை கிடைக்கலன்னா நான் அதே சீன் ஏதாவது இருக்குன்னா ஹெல்மெட்ல எனாக்ட் பண்ணி ஒரு நல்லபடி வெர்ஷன் கொண்டு வருவேன். ஸோ அதுல கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது ஒரு ரெசல்யூஷன் ஒரு சொல்யூஷனுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுவேன். இல்லைன்னா அந்த ஓஹோ அந்த பிரச்சனை மறுபடியும் கார்பரேட்டுக்குள்ளே போயிட்டு அது ப்ரெஷர் பில்டப் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி லைஃப்ல நிறைய நெகட்டிவ்ஸ் வரும். ஸோ நெகட்டிவ் வராம அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம ரியலைசேஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம தப்பு பண்ணிருக்கோம், நம்ம ஏதாவது ஒரு ரூட் பிஹேவ் பண்ணிருக்கோம், இல்லை நம்ம சைட்ல ஃபால்ட் இருக்குன்னா அதை அட்ரெஸ் பண்ணி சொல்யூஷன் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம், அடுத்த நெக்ஸ்ட்க்கு மூவ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். இத்தனை வருஷம் உங்களுடைய ஜேர்னில படங்கள் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், நீங்க ஃபேஸ் பண்ணதுலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு செட்பேக் உங்களுக்கு இல்ல ஒரு கொஞ்சம் தாக்கமான ஒரு தருணத்துல இருந்து நீங்க பவுன்ஸ் பேக் ஆகி வந்த விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார்? நிறைய இருக்கும். நிறைய நான் லைஃப்ல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட த்ரீ டைம்ஸ் பேங்க்ரப்ட் ஆயிருக்கும். பட் ஐ டென்ட் கிவ் அப். ஸோ சில டைம் நம்மளுக்கு அடுத்த இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு இல்லை, என்ன பண்ணலாம் அப்படி அந்த மாதிரி சிக்கல்ல வந்திருக்கும். அதே சமயத்துல அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கோ, இந்த மாதிரி தப்பான ரூட்ல போய் இப்படி எல்லாம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்திருக்கும். அதுதான் டெஸ்டிங் பீரியட். அது ஈஸி ரூட் இருக்க வேண்டாம் இருக்கட்டும், வரும் நம்மளுக்கு வரும், ஏதோ ஒரு நல்லபடி வரும். ஸோ அந்த டெஸ்டிங் பீரியட்ல அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் டிசைடட் லைஃப்ல ரோட் லெஸ் டிராவல் அண்ட் அதிகமா போறது வழியில நிறைய பேர் போவாங்க. சில சந்துல ரொம்ப கம்மியான ஆள் அந்த சந்துல போகலாம். ரொம்ப ரேரா போறது ஆளு, ஏன்னா மக்கள் அதிகமா போறது அந்த ரூட் வேண்டாம், தனியா ரூட்ல போகலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டான ரூட். ஏன்னா என்னோட ஒரு தாத்தா சொன்னா எனக்கு சின்ன வயசுல லைஃப் ஃபுல்லா கஷ்டத்துல இருக்கும், ஆனா உன்னோட லைஃப் கடைசியல் டைம்ல எல்லாத்தையும் நல்லபடி போகும். அந்த மாதிரி லைஃப் பிடிக்குமா, இல்ல உன்னோட இன்னும் ஒரு வெர்ஷன்ல லைஃப் சூப்பரா போகும், கடைசியில் எண்ட்ல ரொம்ப கஷ்டம், ரொம்ப டென்ஷன், ஏன்னா உங்க குடும்பத்துக்கு இதுக்கு. ஸோ இந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலி இல்லப்பா, கஷ்டம் லைஃப் பிடிக்கும், எண்ட்ல நல்லபடி இருக்கணும், அந்த மாதிரி லைஃப் தான் பிடிக்கும். ஸோ அப்படிதான் மெயின்டைன் பண்ணிருக்கோம் லைஃப்ல, விதவுட் சீட்டிங், விதவுட் ஏதோ அப்படி பண்ணாம நம்ம போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் வந்திருக்கும். பேங்க்ரப்ட் ஆகும்போது, வேற இங்க ஃபாரின்ல ஷிஃப்ட் ஆகும்போது நிறைய ஈகோ இஷ்யூஸ்ல வந்திருக்கும். ஏன்னா ஃபாரின்ல வந்தப்போ இவரெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த டைம்ல அந்த ஈகோ தான் அட்ரெஸ் பண்ணி போயிட்டு இருக்கலாம். நாளைக்கு ஏன்னா இவர் பார்த்து என்ன, நாளைக்கு வந்து வீட்டுல பிளேட்ல தட்டுல இவர் சோறு போட மாட்டேன், நான் தான் போடணும். அவர் என்ன யோசிக்கலாம், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு நல்லபடி வேலை பண்றோம், நம்ம யாருக்கு தப்பு பண்ணல, பொய் சொல்லல, திருடன் பண்ணல, நல்லபடி ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். சூப்பர் சார். இப்போ அந்த ஜேர்னில இப்போ எந்த ஃபேஸ்ல சார் இருக்கீங்க? கஷ்டத்தெல்லாம் தாண்டிட்டு இப்போ ஹாப்பி ஃபேஸ்ல இருக்கீங்களா சார்? கஷ்டத்து டெய்லி இருக்கும், வேற ஏதாவது கஷ்டம் இருக்கும். பணம் இல்லைன்னா வேற ஏதாவது எமோஷனல் கஷ்டம் இருக்கும், இல்ல பசங்க கூட இன்டராக்ஷன் பண்றது கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் வேற வேற ஸ்டேஜஸ்ல வரும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல. பட் இப்போ என்ன கொஞ்சம் ஏன்னா 50 வயசு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி, கொஞ்சம் ஐடியா எல்லாத்தையும் வரும், அண்ட் கிளாரிட்டி இருக்கு. ஏன்னா எவ்வளவு வருஷமா நான் எல்லாத்தையும் ஃபேமிலிக்காக பண்ணேன், இது பண்ணேன். இப்போ கொஞ்சம் வருஷம் எனக்காக, எனக்கு என்ன பிடிக்கும், நடிப்பு பிடிக்கும். ஸோ ஐ வாண்ட் டு என்ஜாய் தட். ஏன்னா பசங்க எல்லாம் வர வயசு வந்து எல்லாமே இண்டிபெண்டா இருக்காங்க. ஸோ ஐ செட் லெட் மீ லிவ் ஃபார் மை செல்ஃப் அண்ட் டூ சம்திங். எனக்கு என்ன பிடிக்கும் அதுதான் பண்றேன் நான். சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்கு சார். நான் சில போட்டோஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும், அது பார்த்துட்டு அதோட மெமரிஸ், அதை பத்தின சில விஷயங்கள் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் சார். லெட்ஸ் கோ. ஓகே சார், இது எப்போ சார் இது நம்ம ஒரு பண்ண ஒரு நெய்வேலிக்காக ஐ திங்க் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணேன். ஓகே. நெய்வேலியில தான் ஐ திங்க், அது நெய்வேலி அந்த டேம் விஷயத்துல அதான் எனக்கு இஷ்யூ அந்த டைமா சார்?
காவேரி நெய்வேலி ஏதோ காவேரி இஷ்யூ ஐ திங்க் அதான் ஆல் நடிகர் சங்கம்ல இருந்து நம்ம போய் இது பண்ணிருக்கோம். உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க ஒரு பர்சன் விஜய் சார், சிஎம் விஜய் சார் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சேஞ்ச் சிஎம் ஆமா ஆமா இருக்காரு. எப்படி ஆமா சார் இருக்கு? அத பத்தி சொல்லுங்க. லைக் யூ ஹேவ் ஒரே இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கீங்க, பாத்திருக்கீங்க. சோ இப்போ தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. we used to regularly meet up parties-ல and we used to go அவரோட வீட்டுக்கு அடிக்கடி போய் we all used to have dinner and all that stuff. So family-யோட ஏன்னா அவர் வீட் வாஸ் ஆன் சேம் ஈசிஆர்ல, நம்ம 2 பேரும் எல்லாமே ஈசிஆர்ல தான் இருந்தோம். அஜித், மைசெல்ஃப், சரத் சார், விஜய். ஸோ we've regularly met up and caught up. சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் சார். இட் வாஸ் சோ நைஸ் டாக்கிங் டு யூ. ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து வேற லெவல்ல போய் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும். உங்க டைரக்ஷன்ல படம் எல்லாம் வரணும், நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும். நீங்க நினைச்சது நடக்கணும் சார். தேங்க்யூ சோ மச் சார். இட் வாஸ் சோ நைஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.